ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 22 பார்க்குறோம். நுண்ணுயிரிகளின் உலகம். ஸோ நுண்ணுயிரிகள்னால் மைக்ரோபயாலஜி, மைக்ரோஸ்னால் நுண்ணிய, பயோஸ் அப்படின்னா உயிருள்ள, லாஜினா படிப்பு. இதில் வந்து ஒரு செல் உயிரினங்கள்னால் பாக்டீரியா, பல செல் உயிரினங்கள் பூஞ்சை அல்லது செல்களற்ற உயிரிகள் அப்படின்னா வைரஸ். ஸோ பாக்டீரியாக்கள் வந்து ஒரு செல்லுடைய உட்கரு கிடையாது, பிற செல் உறுப்புகள் எதுவுமே கிடையாது. இது ஒரு ப்ரோகரியாட்டிக் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீளத்துலேருந்து 1 to 10 மைக்ரோமீட்டர், அகலம் வந்து 0.2 to 1 மைக்ரோமீட்டர், கசையிலை மூலமாக நகருது அப்படின்றாங்க. கோள வடிவத்தில் இருக்கிறது காக்கைகள் அப்படின்னும், கோல் வடிவத்தில் இருக்கிறது பேசிலைகள் அப்படின்னும், திருவடிவத்தில் இருக்கிறது ஸ்பைரில்லம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படின்றவர் தான் வந்து நுண்ணியலாளர் நுண்ணோக்கியை வடிவமைத்தார். 1647 தன்னோட பள்ளியிலிருந்து சிதைவுற்ற பகுதியை எடுத்து பார்க்குறப்போ அங்கே நிறையா உயிரிகள் வந்து அசைகிறத பார்த்தாரு. அடுத்து பாக்டீரியாவின் அமைப்பு வந்து இது வந்து ஒரு செல் சவ்வினை கொண்டுள்ளது, செல் சுவரால் மூடப்பட்டுள்ளது. செல் சுவரனை சுற்றி ஒரு கூட்டு சர்க்கரையாலான பாலிசாக்கரைடு அப்படின்றது இருக்குது. அதை சுற்றி கேப்சியூல் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. டிஎன்ஏ, ரைபோசோம், மரபு பொருட்கள், அதாவது சைட்டோபிளாசத்தில் என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ரைபோசோம்கள் புரத உற்பத்திக்கான மையங்களாக இருக்குது. பாக்டீரியங்கள் சவ்வினால் சூழப்பட்ட உள்ளுறுப்புகள் காணப்படலை, உள்ளுறுப்புகளே கிடையாது பாக்டீரியாங்களில். பிளாஸ்மிடுகள் என அழைக்கப்படும் சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமில் டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. எக்ஸ்ட்ராவாக வந்து பாக்டீரியாவில் என்ன இருக்குன்னா பிளாஸ்மிடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து வைரஸ்னால் வந்து லத்தீனில் வந்து விஷத்தன்மை இல்லை அப்படின்னு, இதெல்லாம் பேசிக் தான். 60 to 95% புரதங்கள், மீதி வந்து நியூக்ளிக் அமிலங்களாக இருக்குது. வைரஸில் எப்படி இருக்குன்னா 60லேருந்து 95% புரதம் தான் இருக்குது, மீதி நியூக்ளிக் அமிலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூக்ளிக் அமிலங்கள் வந்து டிஎன்ஏவாகவோ இல்லாட்டி ஆர்என்ஏவாகவோ இருக்கும். டிஎன்ஏனா பாக்டீரியோஃபேஜ், ஆர்என்ஏனா புகையிலை பலவண்ண வைரஸ், டிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எளிய வைரஸ்துகளை வீரியான் அப்படின்றாங்க. உயிருள்ள செல்களில் மட்டுமே இது வளர்ந்து பெருகும். மிகச்சிறியதாக இருக்கும், 18 to 400 நானோமீட்டர் அளவு தான் இருக்கும். மனிதர்கள் பாக்டீரியங்கள்லையும் இந்த வைரஸ்கள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வைரஸ்களின் உயிருள்ள பண்புகள் வந்து வைரஸ்கள் பெருக்க முடியும் தன்மையுடையன. டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஏதாவது ஒன்று இருக்கும், நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளன. அடுத்து வைரஸ்களின் உயிரற்ற பண்புகள் அப்படின்னா வந்து இதுக்கு ஒம்புயிருக்கு வெளியே வந்து ஒரு மந்தமான பொருளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைபோசோம்கள், மைட்டோகண்ட்ரியா முதலியவைகள் வைரஸில் காணப்படுவதில்லை. ரைபோசோம்கள், மைட்டோகண்ட்ரியா, இது வரைக்கும் மைட்டோகண்ட்ரியா சைட்டோபிளாசம் பற்றி தான் பார்த்தோம். மைட்டோகண்ட்ரியா பார்க்கல. ஸோ மைட்டோகண்ட்ரியா, ரைபோசோம்கள் இதெல்லாம் வைரஸில் இல்லை. வைரஸ்களை படிகப்படுத்த முடியும். அப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, படிகப்படுத்தி தான். ஸோ படிகப்படுத்த முடியும். தாவர வைரஸ்கள் தாவரங்களை தாக்கி நோயினை உருவாக்குகின்றன. புகையிலை மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வைரஸ். விலங்கு வைரஸ் எப்படின்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ், இதெல்லாம் விலங்கு வைரஸ். அடுத்து வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவை வந்து வீராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களை வந்து பாதிக்கும், தாவரத்தில் நோயை உருவாக்கும். அடுத்து பாக்டீரியா வைரஸ் வந்து பாக்டீரியோஃபேஜ், T4 அப்படின்றோம். அடுத்து பூஞ்சைகள் வந்து பச்சையமற்ற ஒரு உயிரினி. இது வந்து சார்ந்து வாழும். உயிருள்ள பொருட்களில் இருந்தால் ஒட்டுண்ணி, உயிரற்ற பொருட்களில் இருந்தால் அது சாருண்ணி. பூஞ்சைகளின் உடலம் தாலஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. கசை இலைகள் கிடையாது. பாக்டீரியாவில் தான் கசை இலை இருந்துச்சு, இதில் கசை இலை கிடையாது. ஒரு செல் உயிரியை வந்து ஈஸ்ட், ரொட்டி காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சையில் ஒரு செல்லாக இருந்ததுன்னா அதை வந்து ஈஸ்ட், ரொட்டி காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புக் பேக்லேயும் வரும். 1 to 5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. கசை இலைகள் அற்றது, இடப்பெயராது. தாலஸ் அப்படின்னு மைசீலியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து மைசீலியம் நூல்படி ஹைஃபே என்ற இலைகளின் தொகுப்பு. ஹைஃபேயாக சேர்ந்து தான் வந்து அது ஒரு மைசீலியம் ஆகுது. மைசீலியம்னாலே பூஞ்சைகள். சரியா? அடுத்து இதெல்லாம் பேசிக் தான். அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றது. உணவுப் பொருளானது கிளைக்கோஜன் அல்லது கொழுப்பு குமிழினா குளோபியூல்ஸ் அப்படின்றாங்க. குளோபியூல்ஸ் அதில் வந்து சேமிக்கப்படுகிறது. உணவுப் பொருள் கிளைக்கோஜன். உணவுப் பொருளானது கிளைக்கோஜன் அல்லது கொழுப்பு குமிழிகளில் குளோபியூல்ஸ் அதில் வந்து சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூஞ்சைகள் வந்து உடல் வலி இனப்பெருக்கம் செய்யும். அது எப்படி வெஜிடேட்டிவ்ன்றாங்க. அது எப்படி இரண்டாக பிளத்தல், மொட்டு விடுதல், துண்டாதல். பாலிலா இனப்பெருக்கம்னா கொனிடிய விந்துக்கள் உருவாதல். பால் இனப்பெருக்கம்னா ஆந்திரிடியம், ஊக்கேனியம் என்று அழைக்கப்படும் ஆண் பெண் கெமிட்டாஞ்சியம். சரிங்க. பூஞ்சைகள் உடல் வலி இனப்பெருக்கம்னா வெஜிடேட்டிவ், ஓகே, இரண்டாக பிளத்தல், மொட்டு விடுதல், துண்டாதல். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா பால் இனப்பெருக்கம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். கொனிடிய வித்துக்கள் உருவாதல். பால் இனப்பெருக்கம்னா ஆந்திரிடியம், ஊக்கேனியம், ஆண் பெண் கேமிட்டாஞ்சியம். அடுத்து பீரியான்கள் அப்படின்னா ஸ்டான்லி ப்ரூயிஸ்னர். சரியா? பீரியானா ப்ரூயிஸ், இது பீரி, இது
என்பவர் 1900 பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கினார். பீரியான்கள் புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்கள். நியூக்ளிக் அமிலமானது இதில் இல்லை. நியூக்ளிக் அமிலம் இதில் கிடையாது. வைரஸ்களை விட சிறியது. கோல் வடிவத்தில் பீரியான்கள் வந்து கோல் வடிவத்தில் இருக்கின்றன. பீரியான்கள் வந்து புரதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இதில் முழுக்க புரதம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ புரதத்தில் மாற்றம் ஏற்படுத்தி நரம்பு திசுக்களையே குலைவடைய செஞ்சிருமா அப்படின்றாங்க. அடுத்து வந்து விவசாயத்தில் நுண்ணுயிரியல் இருக்கிறது வந்து உயிரியல் துப்புரவாளர்கள் அப்படின்னு அதை சொல்கிறோம். மண்ணினை சக்தி மிக்கதாமாக்குறது. பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் உதவுது. தாவர ஊட்டச்சத்துக்களில் நைட்ரஜனும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எக்ஸாம்பிள் என்னென்ன? அசடோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக் இதெல்லாம் வந்து தனித்து வாழ்பவை. கூட்டுயிர் வாழ்க்கைனா ரைசோபியம், பிராங்கியா. சரி, அசடோபாக்டர் அசடாக இருந்தாலோ இல்லை நைட்டில் தனியாக தான் இருக்கணும். நாஸ்டாக் பேசிகிட்டே இருந்தாலும் தனியாக தான் பேசணும். இதெல்லாம் தனி. சரியா? கூட்டு அப்படின்னா வந்து ரைஸு. ஸோ வந்து ரைஸ் எப்பவுமே ஒரு தனி ரைஸ்லாம் இருக்கா, சேர்ந்து இருக்கும். ஃப்ராங்காக பேசுகிறவங்களும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இந்த பாக்டீரியா வந்து க்ரை புரதம். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்னாலே க்ரை. பேஸ் இல்லாமல் பேசினா க்ரை அழுதுட்டு தான் இருக்கணும். க்ரை பூச்சிகளின் இளம் உயிர்களுக்கு நச்சுத்தன்மையுடையது. அதாவது இதை வந்து ஸ்போர்கள்ன்ற மாதிரி பைகளில் அடைச்சி விற்பனை பண்ணுறாங்க. இதை தெளித்தா பூச்சிகள்லாம் வந்து இது கொன்றும். ஸோ தாவரங்களை தெளிக்கிறாங்க இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ன பாக்டீரியாவை. அடுத்து தொழிற்சாலைகளில் என்னென்ன பயன்கள்? நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க. திராட்சை ரசங்கள், ஒயின், திராட்சை பழசை சாக்ரோமைசிஸ் செரிவிசையை கொண்டு நொதிக்க வைத்து தயாரிக்கப்படுகின்றன. சாக்ரோமைசிஸ். ஓகேவா? அடுத்து காஃபி விதைகள். காஃபி, கொக்கோ தாவரங்கள், அடுத்து தேயிலை, புகையிலை செடி இலைகள் எல்லாத்துலேயுமே வந்து பேசிலஸ் மெகா இப்போ ரேட் எல்லாமே மெகாவாக காஃபி டீக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ பேசிலஸ் மெகா அதுதான் நொதிக்க வைக்குது. நறுமணத்தையும் தருது. தயார் வந்து லாக்டோ. தயிர்னாலே லாக்டோ பேசிலஸ். அடுத்து கரிம அமிலங்கள், நொதிகள் மற்றும் விட்டமின் தயாரித்தல். ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் எல்லாமே ஆசிட்ஸ் ஏ. ஸோ இதுவும் ஒரு ஏ. ஆஸ்பெர்ஜிலஸ். இந்த ஆசிட்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஆஸ்பெர்ஜிலஸ். ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் போன்றவை ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர் என்று நைட் ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆயிரும் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகின்றன. லிப்பேஸ், இன்டர்வேஸ், புரோட்டியேஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆஸ்டேஸ் போன்ற நொதிகள் நுண்ணுயிரிகளிலிருந்து பெறப்படுகின்றன. ஈஸ்ட்டுகள் வந்து விட்டமின் பி கூட்டுப்பொருளை அதிகம் உற்பத்தி செய்யும் ஆதாரங்களை கொண்டன. ஈஸ்ட்டுகள் A:B அப்படின்ற மாதிரி விட்டமின் பியை ஈஸ்ட்டு தான் அதிகமாக உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆன்டிபாடிகள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து தடுப்பான்களின் வகைகள். தடுப்பானின் பெயர், என்னென்ன நோய்கள் வந்து வருது, என்னென்ன நோயை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உயிருள்ள நோய் உண்டாகும் வீரியம் குறைக்கப்படுவது. அதாவது உயிருள்ள ஒரு வைரஸ், ஓகேவா, அதோட வீரியத்தை மட்டும் குறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷனாக போடுறாங்க MMR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எதை அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா. MMR அப்படின்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா இதெல்லாம் தடுக்குது. அடுத்து இது ரெண்டுமே உயிர் உள்ளது. BCG பேசிலஸ் கால்மேட் குயின். BCGனாலே AB. 2வது நாள் எப்போவுமே ஒரு குழந்தைங்களுக்கு கையில் ஒரு இன்ஜெக்ஷன் பிறந்தோடனே 2வது நாள் போடுவாங்க. டிபிக்கு தான் அது போடுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். BCGனா டிபிக்கு, காச நோய்க்கு வந்து போடுறாங்க. பேசிலஸ். C ஃபார் கால்மேட், G ஃபார் குயிரின். இது புக் பேக்லேயும் வரும். உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்படும். MMR இது தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா. ஓகேவா? இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறையா வந்து கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கிறதும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து செயல்படாத தடுப்பான்கள். ஆன்டிஜன் நீக்கப்பட்டது. செயல்படாத போலியோ வைரஸ். இளம்பிள்ளை வாதம் போலியோவுக்கு கொடுக்குறது. செயல்படாத தடுப்பான்கள் அப்படின்னா வந்து ஆன்டிஜன் நீக்கப்பட்டது அப்படின்னா போலியோ வைரஸ். அடுத்து துணை அலகு தடுப்பான்கள். தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன் நல்லா க்ளீன்லாம் பண்ணி கொடுக்குறது ஹெப்படைட்டிஸ் B தடுப்பான், ஹெப்படைட்டிஸ் Bக்கு. அடுத்து வீரியம் இழந்த நச்சு, டாக்ஸாய்டு. செயல்படாத ஆன்டிஜன். வீரியம் இழந்துருச்சுனாலும் அது டாக்ஸிக் தான், அதோட டாக்ஸாய்டு. TT டாக்ஸாய்டுனாலே டெட்டனஸ் டாக்ஸாய்டு, டிப்தீரியா டாக்ஸாய்டு. டெட்டனஸ் டாக்ஸாய்டு, டிப்தீரியா டாக்ஸாய்டு. இது எப்போவுமே அடிக்கடி பேராக தான் வரும். டெட்டனஸ், டிப்தீரியா அப்படின்னா வந்து தொண்டை அடைப்பான் நோய் தான் டிப்தீரியா. இது ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உயிருள்ள நோய் உண்டாகும் வீரியம் குறைக்கப்பட்டவை என்னென்னா MMR, BCG. இது வந்து தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லாக்கு. BCG காச நோய்க்கு. செயல்படாத தடுப்பான்கள் அப்படின்னா செயல்படாத தடுப்பான்கள் வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து. ஸோ IPV போலியோ வைரஸ், IPV செயல்படாத போலியோ வைரஸ் மூலமாக இளம்பிள்ளை வாதம் போலியோ. அடுத்து துணி அலகு தடுப்பான்கள். தூய்மைப்படுத்தப்பட்டாலே ஹெப்படைட்டிஸ் B.
அடுத்து வீரியம்லேருந்து நினச்சி டாக்ஸாய்டு. ஸோ டெட்டனஸ் டாக்ஸாய்டு, டிப்தீரியா டாக்ஸாய்டு. டிப்பு அப்படின்னாலே வந்துட்டு தொண்டை அடைப்பான் நோய், டெட்டனஸ். அடுத்து 1929 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை முதலாக தயாரித்தார். மனிதன் நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை அது என்னென்ன எதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னா, முக்கியமாக அது நிமோனியாவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோக டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான், வாந்தி பேதி, இதுக்கெல்லாம் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்சது பென்சிலின் நொட்டேட்டமில் இருந்து பென்சிலின் கண்டுபிடிச்சிருப்பார். பென்சிலின் முக்கியமாக பயன்படுது நிமோனியா. அதுபோக டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான்னா டிப்தீரியா, வாந்தி பேதி, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நுண்ணுயிர் உருவாக்கப்படும் எதிர்ப்பொருள் பாக்டீரியாவிலேருந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரோமைசின், பேசிலஸ் சப்டிலஸ்னா பேசிட்ரசின். இது வந்து அப்படி இதோட பேரே வரும், நுண்ணுயிர் பேரே அப்படி வரும், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்ட்ரிப்சியன். அதாவது பாக்டீரியா எப்பவுமே ஸ்டெப்பாக தான் சரி பண்ணோம், சரியா? அதனால் ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியன், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியன், பேசிலஸ் சப்டிலிஸ். ஸோ வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், இது வந்து எரித்ரோமைசின், பேசிலஸ் சப்டிலிஸ்னால் பேசிட்ரசின். அடுத்து பூஞ்சை பென்சிலின் நொட்டேட்டம், செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம். பூஞ்சை வந்து பூஞ்சையிலேருந்து தான் வந்து இந்த பென்சிலின் நொட்டேட்டம்லேருந்து பென்சிலின் கண்டுபிடிச்சாங்களே. ஸோ பென்சிலின் இதிலேருந்து உருவானது, பென்சிலின் நொட்டேட்டம்லேருந்து பென்சிலின். அடுத்து செபலோஸ்போரியம் அக்ரிமீனியம். இந்த செப்பல்லாம் நிறைய பூஞ்சை ஒட்டிட்ட மாதிரி இருக்கும், செபலோஸ்போரியம் அக்ரிமீனியம், செபலோஸ்போரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பரவி இருக்கும் நிலையை கொண்டு நோய்கள் வந்து வட்டார நோய் அப்படின்னா எண்டமிக், கொள்ளை நோய்னா எபிடமிக், பெருங்கொள்ளை நோய்னா வந்து பேண்டமிக், தொடர்பற்ற நோய்னா ஸ்பொராடிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. உலக சுகாதார தினம் அது ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். 4/7 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் 4/7 ஏப்ரல் 7 உலக மலேரியா தினம். ஸோ இது வந்து ஏப்ரல் 25. அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து December 1. உலக காசநோய் தினம் இது 2 லெட்டர் இருக்கா, டிபி 2 லெட்டர், இங்கே 2, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4. ஸோ மார்ச் 24, 3, 2, 4 அப்படிங்க வச்சுக்கணும். அடுத்து வட்டார நோய்னா எண்டமிக், பக்கத்தில் இமயமலை பிரதேசத்தின் அடிவார பகுதியில் உள்ள முன்கழுத்து கடலை காய்டர் நோய் அந்த பகுதிக்கு மட்டும் இருந்தது. கொள்ளை நோய் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதித்தது இன்ஃப்ளூயன்ஸா. பெருங்கொள்ளை நோயா பேண்டமிக், இது வந்து எய்ட்ஸ் மாதிரி, இப்போ அந்த கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக். தொடர்பற்ற நோய் எப்படின்னா ஸ்போராடிக், இதுனா வந்து மலேரியா காலரா, இது ரேண்டமாக அப்பப்போ வர்ற மாதிரி மலேரியா காலரா. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அடுத்து நுரையீரல் சார்ந்த காச நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் நுரையீரல் செல்களை சேதப்படுத்துகின்றன. மஞ்சள் காமாலை ஏற்படுத்துவது கல்லீரலை வந்து பாதிக்குதுன்றாங்க. பாக்டீரியாவின் தந்தை யார் அப்படின்னா ராபர்ட் காஃப், அவருக்கே காஃபாக தான் இருக்கும். பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காஃப், ஜெர்மனிய மருத்துவர். இவர் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு நுண்கிருமிகள் வந்து நோயை தோற்றுவிக்குதுன்னு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1876 செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயை பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் என்ற உயிரியல் உருவானது என்பதை சுற்றி காட்டினார். பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்ற உயிரியால் தான் ஆந்த்ராக்ஸ்ன்ற நோய் ஆட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடாக நின்றுட்டு இருந்தனால தான் அவருக்கு ஒரே காஃபாக இருக்குது. பாக்டீரியாவின் தந்தை காஃபு ஆடு, செம்மறி ஆடு, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 6 76. அடுத்து நோய் தொற்று. அடுத்து வந்து என்னென்ன வைரஸால் ஏற்படக்கூடியது, என்னென்ன பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது, என்னென்ன அதுக்கு என்னென்ன வந்து பாதிக்கப்படுற உறுப்பு என்ன, அதுக்கு அறிகுறிகள் என்ன. ஃபஸ்ட்டு வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய காற்று வழி நோய்கள். இது பேரெல்லாம் கொடுத்து இது வந்து காற்று வழி நோயா நீர்வழி நோயா அப்படின்னு கேட்கலாம். ஸோ வைரஸால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள் என்னென்ன. சாதாரண சளி வெளிக்காதில் போனாலே வந்துடும், மழையில் நனைஞ்சாலும் வரும். ஸோ ரைனோ வைரஸ்னால் சாதாரண சளி. நோய் தொற்று துளிகள்னால மேல் சுவாச குழாய் பகுதி பாதிக்கப்படுது. காய்ச்சல், இருமல், இது நார்மலாக சளிக்கு என்ன இருக்குமோ அதான். இன்ஃப்ளூயன்ஸா சரியா, நிறையா பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அது ஒரு மிக்சர் மாதிரி ஆயிரும். ஸோ மிக்சோ வைரஸ். நிறையா பேர் இன்ஃப்ளூயன்ஸ் மிக்சர். ஸோ மிக்சோ வைரஸ். நோய் தொற்று துளிகள் சுவாச குழாய், தொண்டை, நாசி பகுதி பாதிக்குது. காய்ச்சல், உடல் வலி, மூச்சு திணறல், இதெல்லாம். அடுத்து தட்டம்மை. தட்டு கட்டிட்டா அதில் ரூபா போட்டுறணும், ரூபெல்லா வைரஸ். தட்டை கட்டிட்டா அதில் ரூபா போட்டுறணும், ரூபெல்லா வைரஸ். இதுவும் வந்து நோய் தொற்று துளிகள் நேரடி தொடர்பு, அது மூலமாக. சுவாச குழாய், இது வந்து அம்மை. ஸோ அம்மை என்ன இருக்கும், சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் இருக்கும், தோலில் தடிப்புகள் தோன்றும், இருமல், தும்மல், கண் சிவப்பு, அதில் கண்ணும் வந்து செவந்திருக்கும் அந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பொண்ணுக்கு வீங்கி.
பொண்ணுக்கு வீங்கி. இப்போ பொண்ணு பார்க்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, மிக்சர் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து முடிஞ்சால் நைட்டு இருந்து பரோட்டாவும் சாப்பிட்டு தான் போவாங்க. பரோட்டிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பொண்ணுக்கு வீங்கினா மிக்சர் பரோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மிக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். நோய் தொற்று துளிகள் நேரடி தொடர்பு. இது வந்து மேல் சுவாச குழாய். இது வந்து பொண்ணு கண்ணை வந்து இப்படி இருக்குது, கண்ணை உமிழ்நீர் சுரப்பி இப்படி இருக்குது, தாடை இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கண்ணை உமிழ்நீர் சுரப்பி பெரிதாகுதல், தாடையை அசைத்தலில் சிரமம். ஸோ பொண்ணுக்கு வீங்கி, பொண்ணு அப்படின்னு வந்துட்டாலே மிக்சர் பரோட்டா கன்னம் தாடை இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். அடுத்து சின்னம்மை அப்படின்னா வந்து வாரிசில்லா சோஸ்டர் வைரஸ். இதுவும் நேரடி தொடர்பு. சுவாச குழாய், தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்பளம், காய்ச்சல், அசதி. அம்மைனாலே வந்து இந்த இதெல்லாம் வர்றது. சாதாரண சளினா ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னால் மிக்சோ வைரஸ். அடுத்து வந்து தட்டம்மை அப்படின்னா ருபெல்லா. பொண்ணுக்குன்னா மிக்சர் பரோட்டா அப்படின்னு வச்சுக்கணும். சின்னம்மை அப்படின்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். இதை நீங்கள் என்ன வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதான் பெஸ்ட்டு. அடுத்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள். திரும்ப பாக்டீரியாவில் என்னென்ன காற்று வழி நோய்கள் இருக்குது? காசநோய், தொண்டை அலர்ஜி நோய் தான் டிப்தீரியா, கக்குவான் இருமல் டிடி, இது ரெண்டும் இங்கே வந்துடுது. அடுத்து காசநோய் டிபி, இதுவும் டிப்தீரியா சரியா. அடுத்து கக்குவான் இருமல் இதோடைய தான் சேர்ந்து வரும், இதுவும் டிபின்றனால இங்கே 3 சேர்ந்து இது வந்து 3மே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது சரியா. காசநோய் வந்து டிபி, ஸோ வந்து மைக்கோடாப் பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பேர். அடுத்து வந்து இது நுரையீரலை பாதிக்கும் தெரியும். தொடர் இருமல், நெஞ்சுவலி, உடல் எடை குறைவு, பசியின்மை. அடுத்து தொண்டை அலர்ஜி நோய் அப்படின்னா கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா. டிப்பு தொண்டை அலர்ஜி நோயினால் தொண்டைனாலே டிப்பு, கோனி பாக்டீரியம் டிப்தீரியா. இதுவும் அதே தான், காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வலி. அடுத்து வந்து கக்குவான் இருமல். ஸோ கக்குவான் இருமல் போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேர், போரோட இதை தாங்க முடியாமல். கக்குவான் இருமல்னால் போர் டெல்லா ஓகேவா. சுவாச குழாய் பாதிப்பு, மிகுந்த காய்ச்சல், அதிக இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்தொழில். போர்னால் ஒரே கூச்சலாக இருக்கும் சரியா. போர்னால் ஒரே கூச்சலாக இருக்கும் போன்ற உரத்து குரலில் மூச்சு உள்வாங்குதல். அடுத்து காசநோய், டிபி, தொண்டை டிப்தீரியா, கக்குவான் இருமல். இது இந்த பேர்லேயே வந்துடும் எல்லாமே. கக்குவான் இருமலுக்கு மட்டும் போர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நீர் மூலம் அடுத்தது இப்போ காற்று மூலம் பரவுவது ஃபுல்லாக பார்த்தாச்சா. அடுத்து நீர் மூலம் பரவுதல். காலரா, டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ், போலியோ மைலிட்டிஸ், வயிற்று போக்கு, இதெல்லாம் வந்து நீர் மூலமாக பரவுறது. போலியோ மைலிட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ அதீத வயிற்றுப்போக்கு. அடுத்து டைஃபாய்டு, காலரா டைஃபாய்டு, இது வந்து தண்ணி மூலமாக வரணும், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். காலரா டைஃபாய்டு இது பாக்டீரியா. வயிற்றுப்போக்கும் வந்து தண்ணி சரியில்லாமல் குடிச்சிட்டா. அடுத்து ஹெப்படைட்டிஸ் ஏ போலியோ, தண்ணினால் ஒரு பெரிய மத்திய நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டு கை கால் நடக்க முடியாத நிலைமை வந்துடும். ஸோ தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி கொடுக்கணும். போலியோ வைரஸ். நோய் தொற்று துளிகள், தொண்டையிலேருந்து சளி வந்து, மாசிலிருந்து நீர், உணவு, பால், மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். கை கால்கள் வாதம் ஏற்படுதல், செயலிழத்தல். ஸோ என்னாகும், சால்க் என்ற தடுப்பு மருந்து வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து. போலியோனா போலியோ தடுப்பு மருந்து தான். சால்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போலியோ ட்ராப்ஸ் கொடுவாங்க, அப்படியே அவங்க அம்மா ஷால்லையே பாதி கொட்டிடும், அந்த மாதிரி தான் குடிப்பாங்க துப்பி. ஸோ ஷால் அப்படிங்க வச்சுக்கணும். ஷால்க் என்ற தடுப்பு மருந்து வாய்வழி போலியோ மருந்து. அடுத்து ஹெப்படைட்டிஸ் ஏ இல்லாட்டி நோய் தட்டக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து இதுவும் மாசடைந்த உணவு, நீர், உணவு, வாய்வழி பாதிப்பு. இது வந்து கல்லீரலில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்துது. இது ஹெப்படைட்டிஸ் ஏ நீர் பிரச்சனைனாலே கண்டிப்பாக கல்லீரலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து கல்லீரலில் வீக்கம், அதனால் வந்து கல்லீரல் பிரச்சனைனாலே மஞ்சள் காமாலை வந்துடும். குமட்டல், பசியின்மை, காய்ச்சல், மஞ்சள் காமாலை. உணவு கெடுதலை தடுத்தல், சரியாக எழுதல், குளோரினேற்றப்பட்ட கொதிக்கப்பட்ட நீரை வந்து பயன்படுத்துது. தனி மனித சுகாதாரம். அடுத்து அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்னா வந்து ரோட்டில் ஏதாவது சாப்பிட்டாலோ இல்லை ரோட் ட்ரிப் போகிறப்ப தான் வந்து அதீத வயிற்றுப்போக்குதில் வரும். ரோட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது வந்து சுத்தம், சுகாதாரம், இதுவும் குடலை தான் பாதிக்கும். நீர்னால் இருக்க எல்லாமே வந்து மத்திய நரம்பு மண்டலம், இது மட்டும் தான் மத்திய நரம்பு மண்டலம், மற்றதெல்லாம் வந்து இந்த கல்லீரல், குடல் அப்படி தான் பாதிக்கும். அடுத்து காலரா அப்படின்னா அதீத வயிற்றுப்போக்கு, விப்ரியோ கேலரி, இது உணவு ஈக்கல்னால் வர்றது, இதுவும் ஈக்கல்னால் வர்றது. ஸோ குடல் பகுதி, நீர்மமான கழிவு வெளியேற்றம், இதெல்லாம் சுகாதாரத்துப்புறவு, சுகாதாரமாக எல்லாம் இருக்கணும். ஓஆர்எஸ் குடிக்கணும் அப்படிம்பாங்க. அடுத்து டைஃபாய்டு அப்படின்னா சல்மோனெல்லா டைஃபி, இது வந்து இதுவும் சிறுகுடலை தான் பாதிக்குது. டைஃபாய்டு வந்து சிறுகுடலை தான் முக்கியமாக பாதிக்குது. அடிவயிற்றில் வலி, பசியின்மை, நெஞ்சு பகுதி, மேல் வயிற்று பகுதியில் அரிப்பு, பூச்சிகள், தூசுகள் மூலமாக உணவு கெடுப்பதை பாலினை பதப்படுத்துதல், பொதுவாக சுகாதாரத்தை அதிகரித்தல், எதிர் உயிர் மருந்துகளை கொண்டு ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக டைஃபாய்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள். அது என்ன அப்படின்னா வந்து
நோயில்லா ஆரோக்கியமானவங்களுக்கு அந்த நோயை வந்து கடத்துது. இது மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, அப்புறம் வந்து விலங்குகளால் பரப்பக்கூடிய பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல். இது எல்லாமே மலேரியா வந்து இது பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோசோவை சேர்ந்த ஒட்டுண்ணியால் இது ஏற்படுகிறது. சரியா? மலேரியா அப்படின்றது வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவை சார்ந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபேரம், பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஷார்ட்கட்டிங் என்னன்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் மலேரியா கொசு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு நமக்கு இது வந்து புரோட்டோசோவால் ஏற்படக்கூடியது. சரியா? புரோட்டோவை சார்ந்த ஒட்டுண்ணியால் ஏற்படுது. ஓகேவா? மலேரியா அந்த கொசு வந்து இந்த புரோட்டா கடையில் வந்து நம்ம புரோட்டா அதுவும் பிளாஸ்டிக்கில் வேறு வச்சு கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்கில் வச்சு இந்த புரோட்டா சாப்பிட்டு கொடுப்போம், அங்கே வேறு கொசுவாக கடிக்கும். ஸோ அப்போ தான் மலேரியா வருது. புரோட்டோசாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் தான் பிளாஸ்மோடியம், ஃபுல்லாக பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் எல்லாமே பிளாஸ்மோடியம் தான். ஸோ இப்படி உருவாகுது அப்படின்னு சொல்ல. அடுத்து இதில் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், ஃபால்ஸ் வேறு அதில் அப்படின்றனால அது கூட கொஞ்சம் வீரியமாக கூடியதாக இருக்கும். 300 மில்லியன் மக்கள், 30 கோடி மக்கள் மலேரியா நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. 10 நாளுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதனை குடிக்கும் பெண் கொசு வகை ஆனோபிலேஸ். இந்த பேர் ஈஸி தான். ஆனோபிலேஸ் மூலமாக தான் இதெல்லாம் வருது. தலைவலி, மயக்கம், இந்த குளிர், காய்ச்சல் இதெல்லாம் வருது. அதிகமான வியர்வை ஏற்படுவது, தொடர்ந்து காய்ச்சல் வருது. பொதுவாக வந்து காய்ச்சல் தான் வியர்வை வராது. இப்படி வந்துச்சுன்னா அது மலேரியா தான். ஸோ அதுக்கு என்ன மாத்திரை? குயினைன் மாத்திரைகளின் பயன்பாடு அந்த ஒட்டுண்ணியை கொள்ளுது அப்படின்றாங்க. அடுத்து சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்றது இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ்காரர். 25 ஆண்டுகள் வந்து இவர் இந்திய மருத்துவத்துறையில் பணியாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மலேரியா ஒட்டுண்ணிகள் வளரும் நிலைகளானது கொசுவின் இரைப்பை குடல்வழி பகுதியில் நடைபெறுகிறது எனவும் இந்த மலேரியாவானது கொசுவினால் தான் பரவுகிறது எனவும் நிரூபித்தார். மலேரியா பரவும் விதம் தனது கண்டுபிடிப்புக்காக 1902 வந்து நோபல் பரிசை பெற்றிருக்கார். யார்? ரொனால்ட் ராஸ்ன்ற பேர் வந்து இங்கே தமிழ் பேர் மாதிரி இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இருந்த ஒரு ஆங்கிலேயர் ரொனால்ட் ராஸ். அவர் தான் வந்து நம்ம 25 வருஷம் வந்து வேலை பார்த்து கொசுவினால் தான் மலேரியா வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து 1902 வந்து கொடுத்துருக்காங்க. கொசுவுக்கும் 2 லெட்டர் தான். இது 1902. மலேரியானாலே ரொனால்ட் ராஸ் 1902. அடுத்து சிக்கன்குனியான்றது வந்து ஒற்றையிலே ஆரணியா வைரஸால் ஏற்படுறது. இன்னும் வந்து பாதிக்கப்பட்ட ஏடிஎஸ் எய்ஜிப்டி என்ற கொசு பகல் நேரத்தில் கடிப்பதுனால இது வந்து ஏற்படுது. ஸோ சிக்கன்குனியா அப்படின்னா ஆர்என்ஏ, ஏடிஎஸ், A to Z எல்லாமே வந்து சிக்கன் தான் சில பேருக்கு. ஏடிஎஸ் எய்ஜிப்டி கொசு பகல் நேரத்தில் கடிப்பதால் உருவாகுது. வரிசையின் அடைக்காமல் 2 to 12 நாட்கள். மூட்டுக்கள் அலர்ஜி அடைவதால் இது வந்து சிக்கன்குனியா ஒரு டைமில் எல்லாருக்கும் வந்தது. கால் வலி, கை வலி, கையை தூக்க முடியல அப்படின்றாங்க. ஸோ எலும்பை தான் ரொம்ப பாதிக்குது. மூட்டுக்கள் அலர்ஜி ஆகுது, மூட்டுக்களையே அலர்ஜி ஆக்கிடுது. அடுத்து டெங்கு வந்து எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎஸ் எஃப்ஜிடி என்ற கொசு கடித்த பின்னர் ஆரோக்கியமானவருக்கு வந்து இது பரவுது. இரத்த தட்டுக்களின் இப்போ வந்து டெங்கு வந்துருச்சுன்னா என்ன தட்டு என்ன பார்த்தோம், எலும்பு முறிஞ்சிருது. 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெங்கு வந்துருச்சுன்னா டங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டங் என்ன ஆயிடுது? எலும்பு முறியுது, இரத்த தட்டு குறையுது, எண்ணிக்கை வந்து குறையுது. அது போக வந்து டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கனால ஒரு மிகச்சிறிய புள்ளிகள் வந்து தோலில் தோன்றுறது. ஸோ 3 விஷயம் டெங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டங்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, ஒன்று எலும்பு முறியுது, இன்னொன்று இரத்த தட்டு குறையுது, இன்னொன்று மிகச்சிறிய புள்ளிகள் தோலில் தோன்றுறது. அதாவது தோலினுள் இரத்த கசிவை வெளிக்காட்டல். தோலுக்குள்ளே அடிக்கிற அடியில் உள்ள தோலுக்குள்ளே ஒரு இரத்த கசிவு வந்து வருது. பாராசிட்டமால் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்றாங்க. பப்பாளி இலைகளின் குழந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபில்லேரியா. அப்போ இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைக்கிற டிசீஸ் எது அப்படின்னா வந்து உடனே சொல்லிடணும் டெங்கு அப்படின்ட்டு. அடுத்து ஃபில்லேரியா. இந்தியாவில் ஃபில்லேரியான்ற முக்கியமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. சரியா? ஃபில்லேரியா ப்ளே ஏரியான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளே ஏரியாவில் யானை வரும். ஸோ வந்து இது ப்ளே ஏரியா ஃபில்லேரியா. ஓகேவா? இந்தியாவில் ஃபில்லேரியா ஒரு முக்கியமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. நூல் போன்ற புழுவாக உச்சரேரியா பான்கிரிப்டி. யானைக்கு தலையில் புச்சத்துக்கு போயிடும். உச்சரேரியா பான்கிரிப்டி என்ற புழுவினால் தான் இது ஏற்படுகிறது. முகிழ்ச்சி அடைந்த புழுக்கள் வந்து மனிதனின் இணையர் மண்டலத்தில் காணப்படுகின்றன.
கியூலெக்ஸ், அதுக்கு வந்து க்ளூவே கண்டுபிடிக்க முடியாது இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. கியூலெக்ஸ் என்ற கொசுவினை படிப்பதன் மூலமாக இது கடத்தப்படுகிறது. ஃபிலேரியா புழுவின் அடைக்காம காலங்களில் 8 to 16 மாதம் தொற்று இப்போ நிறையா மாதம் வந்து இது இருக்குது, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. தொற்று காய்ச்சல், நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைவதனால இதோட எண்டு என்னென்னா யானைக்கால் நோய். ஸோ கால்கள், விரைப்பை, கரங்கள் மூணையும் வந்து இது பாதிக்குது. ஸோ இது எல்லாமே ப்ளே ஏரியாவில் இருக்கப்போ புழு வந்து யானையோட உச்சிக்கே ஏறிடுது. உச்சி ஏரியா பங்கிருப்பி எப்படி ஏறிச்சின்னு க்ளூ கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. கியூலெக்ஸ் 1 வருஷம். ஓகேவா. அடுத்து சிட்ரோனெல்லா எண்ணெய் மற்றும் யூக்கலிப்டஸ் எண்ணெய் போன்றவை தோலின், அதாவது கொசு கடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்யூஷனாக பார்த்துருக்கோம். அதில் வந்து யூக்கலிப்டஸ் எண்ணெய் நமக்கு தெரியும். சிட்ரோனெல்லா எண்ணெய் சின்ன பாட்டிலில் ஒரு எண்ணெய், சிட்ரோனெல்லா எண்ணெய், இது ரெண்டுமே பூசிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து பன்றி காய்ச்சல்னா ஸ்வைன் ஃப்ளூ. முதலில் இந்த நோயினை உருவாகும் வைரஸ் வந்து பன்றியிலிருந்து உருவாகினால அதுக்கு பேர் இப்படி வந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1. ஃபஸ்ட்டு 1ன்னு வந்துட்டாலே அது வந்து பன்றி காய்ச்சல் தான். சரியா. முழுமையற்ற மூச்சு விடுதல். பண்ணி சில நேரம் வந்து கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. அங்கே உள்ள நின்றுக்கிட்டு மூச்சே விட முடியாது. ஸோ முழுமையற்ற மூச்சு விடுதல்னால் இதோட சிம்டம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை கொடுத்தல். மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை வந்து கொடுக்கறது. அடுத்து 2009 ஏப்ரல் மாதத்தில் வந்து பன்றி காய்ச்சலானது கண்டறியப்பட்டது. அடுத்து ஜூன் 2009ஆம் ஆண்டு அது பன்றி காய்ச்சல் வந்து ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2015 வந்து இந்தியாவில் மட்டும் 30,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு 19,000 மக்கள் வந்து 31,000 பாதிக்கப்பட்டு 1,900 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து பறவைகளின் மூலம் பரவுவது வந்து இன்ஃப்ளூயன்ஸா. இது வந்து பறவை காய்ச்சல். பறவைகளின் மூலம் பரவுவது வந்து ஃப்ளூ பறவை காய்ச்சல். பறவை இன்ஃப்ளூயன்ஸா என்ற பறவை காய்ச்சல் பல்வேறு எண்ணிக்கையிலான வைரஸ்களால் தோற்றும் நோய். கோழி பண்ணைகளில் காணப்படும் கோழிகள், அப்புறம் வான்கோழி, வாத்து போன்ற காட்டுப்பறவைகள், வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகள், இது மூலம் ஆசியா, ஆப்பிரிக்கா, அடுத்து மத்திய கிழக்கு, ஐரோப்பாவில் தான் இந்த நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1 அப்படின்னா அது பன்றி காய்ச்சல். H5N1 அப்படின்னா வந்து அது பறவை காய்ச்சல். பேர்ட்ஸுக்கு 5 லெட்டர் இருக்கும். ஸோ பேர்ட்ஸை H5N1 ஞாபகம் வச்சுக்கணும். இதனால் என்ன ஆகுது, கண்கள் சிவப்பு நிறமாகுது. சில பறவைக்கு எப்படி பேய் படுறதுலாம் கண்ணே சிவப்பாயிரும். ஸோ பறவை காய்ச்சல் வரும்போது கண்ணு ரெட் ஆகிறது, விழி வெண்படலை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் இந்த சளி காய்ச்சல் தான். அடுத்து பறவை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து H5N1 வந்து 1996 தோன்றுச்சா. வைரஸால் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் நோய் தோன்றியதாக கிடைக்குது. எல்லாமே இந்த சைனாவில் தான் தோன்றுது. தெற்கு சைனா, ஹாங்காங்கில் தான் அந்த நோய் கண்டறியப்படுது. H5N1 வைரஸானது 97 வந்து உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாக மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 96 பறவைகளில், அடுத்து வந்து 97 வந்து மனுஷங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 நோயின் வெளிப்பாடு எப்படி பொறுமையாக கண்டுபிடிச்சி 2003 தான் வந்து இந்த நோயோட வெளிப்பாடே வெளிவந்திருக்கு. அடுத்து பாலியல் பரவுதல் நோய்கள். மேக வெட்டை நோய், கொனேரியாம்பாங்க. பிறப்பிற்பில் கொப்பளம், பிறப்பிற்பில் அக்கிகள், கிரந்தி நோய், சிஃபிலிஸ் மற்றும் எய்ட்ஸ் இதெல்லாம். ஸோ எய்ட்ஸ் வந்து ரெட்ரோ வைரஸால் ஏற்படுது. அடுத்து ஆர்என்ஏ வைரஸ். ரெட்ரோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் வெள்ளையணுக்களை அழிக்கிறது, லிம்போசைட்டுகளை தாக்குது. இது வந்து இந்த நோய் எதிர்ப்பு குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ லிம்போசைட்டுகள் வெள்ளையணுக்களை தாக்குது. எடை குறைவு, நீண்ட நாட்களாக காய்ச்சல், இரவில் வேர்த்தல், கடுமையான வயிற்றுப்போக்கு இதெல்லாம் முக்கிய அறிகுறிகள். அடுத்து நோயினை தடுத்தலும் தவிர்த்தலும். இதில் வந்து ஹெச்ஐவின் முதலில் அமெரிக்காவில் ஹட்டா என்ற இடத்துல 81 கண்டுவரப்பட்டது. 86 வந்து தமிழ்நாட்டில் முதலாக எய்ட்ஸ் பாதிப்பு ஆதாரத்துடன் கண்டறியப்பட்டது. எய்ட்ஸ் பாதிப்பிலிருந்து எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 மருந்து வந்து தாய்லாந்து நாட்டில் 2003 சோதனைக்காக வழங்கப்பட்டது. இதனுடைய அறிவிக்கை வந்து 2011 வெளியே வந்தது. ஸோ RV144 இதோட தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சி ட்ரையலில் இருக்கிறது வந்து RV. இது வந்து ஆர்என்ஏ வைரஸால் தான் வருது. ஸோ அடுத்து V. இது வந்து 144. இந்த ஆம்புலன்ஸ் நம்பர் 1 இருக்கலாம், 103 அந்த மாதிரி இது 144 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹெப்படைட்டிஸ் B இல்லாட்டி சீரம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றாங்க. ஹெப்படைட்டிஸ் B இல்லாட்டி சீரம் ஹெப்படைட்டிஸ். என்ட்ரோ வைரஸ் என்றும் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது ஹெப்படைட்டிஸ் B வைரஸ்க்கு. கல்லீரல் செல்களை வந்து பாதிக்குது, கல்லீரலில் வீக்கத்தினை ஏற்படுத்துது, தாயிடமிருந்து குழந்தைக்கும் எல்லாருக்கும் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த டேபிள்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாலியல் தொடர்பு மூலம் வர்றது. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்தோம், காற்று மூலமாக வர்றது, அடுத்து நீர் மூலமாக வர்றது, இப்போ பாலியல் மூலமாக வர்றது பாக்டீரியா வைரஸ். ஸோ பாக்டீரியானா கொனேரியா
சிஃபிலிஸ். இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வர்றது கொனேரியா, சிஃபிலிஸ். அடுத்து இது கொப்புளமாக இருக்கிறது, அவ்வளோதான். அடுத்து இது பேர்லேயே தான் வரும். கொனேரியானா கொனேரியா, சிஃபிலிஸ் அப்படின்னா ட்ரெஃபோனிமா பல்லிடம். சிப்பி பல் ஞாபகம், சிப்பி பல். இது நேரடி பாலியல் தொடர்பு மூலமாக பரவுறது. சிறுநீர் புறவழி குழாய் பாதிப்பு, பிறப்பிற்கும் தோல் மற்றும் முக்கான பகுதியில் தேய்மானம், பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறுதல், சிறுநீர் கழிவு, பிறப்பிற்கும் தோலில் வீக்கம். அடுத்து ஹெர்பஸ் காம்ப்ளெக்ஸ் வைரஸ். இது மனித பாப்பிலோனா வைரஸ். இது புக் பேக்கில் வரும். இது சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், சிம்பிளான வைரஸ் அப்படின்ற மாதிரி. அடுத்து தனித்தனி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து பெண்களுக்கு இரத்தப்போக்கு, அது எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து காய்ச்சல், பசியின்மை, மயக்கம், வாந்தி எல்லாமே இதுக்கு ஹெப்படைட்டிஸ் பிக்கு ஒன்றா வரும். ஹெச்ஐவி அதாவது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்து சிறந்த முறையில் ஹெச்பிவிக்கும் எதிராக செயல்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தடுப்பூசி இடுதல் நிகழ்வை எட்வார்ட் ஜென்னர். நிறைய தடுப்பூசி போடுற இடத்துல பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜென்னர் தடுப்பூசி இடுதல்னாலே ஜென்னர் அறிமுகப்படுத்தினா உலக சுகாதார நிலையத்தின் அறிக்கைப்படி மனித குலத்தினிடையே பெரியம்மை ஜென்னரின் தடுப்பூசி மூலமாக தான் அப்படியே எராடிகேட் ஆகி போயிடுச்சு அப்படின்றாங்க. உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள் ஆல்ரெடி பிசிஜி, வாய்வழி போலியோவும் உயிருள்ள மருந்து தான் பிசிஜி. அடுத்து கொல்லப்பட்ட தடுப்பூசி எதுக்கு போடுறாங்க? டைஃபாய்டு, கால்ரா, கக்குவானதுக்கெல்லாம் கொல்லப்பட்டது போடுறாங்க. லூயிஸ் பாய்ஸ்டர்ன்றவர் தான் பாய்ஸ்டரைசேஷன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். கால்ரா, ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கி இருக்கார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டு. இவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றார். காலரா, ஆந்த்ராக்ஸ் பாஸ்டரைசேஷன் பண்ணுறது மூலமாக காலரா, ஆந்த்ராக்ஸ் ரெண்டுமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது பிறந்த குழந்தைக்கு போடுற இது வயது, மருந்தோட அளவு. பிறந்த குழந்தைக்கு போடுறது பிசிஜி 2வது நாள், ஏபி 2வது நாள் போடுவாங்க பிசிஜி டிபிக்கு. ஸோ பிசிஜி 1வது ஊட்டம் அப்படிங்கிறது எல்லாமே 1வது ஊட்டம் இருக்கும். கடைசி இருக்கிறது மட்டும்தான் 2 ஒன்று வரும். அடுத்து 15வது நாளில் போலியோ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க அனௌன்ஸ் பண்ணி. அது அடுத்து 6வது ஒன்றுனா 1.5 மாதம் இருக்கப்போ எல்லாருமே குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டிருப்போங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டிபிடி மற்றும் போலியோ, இது எல்லாமே டிபிடி தான். டிபிடி மற்றும் போலியோ இது. அடுத்து 2.5 மாதம் இருக்கப்போ அதுவும் டிபிடி, போலியோ. அடுத்து 3.5 மாதம் இருக்கப்போ, ஃபஸ்ட்டு 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம் இருக்கப்போ டிபிடி, போலியோ, அதுவும் முதலாவது ஊட்டம். அடுத்து அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 3 தடுப்பூசி அடுத்தடுத்து போடுவாங்க 3.5 மாதம் வரைக்கும். அடுத்து அப்படியே விட்டுருவாங்க. 10வது மாதம் அந்த 9 to 12 10வது மாதத்தில் தான் போடுவாங்க. 9 to 12ல் ஒரு ஊசி போடுவாங்க, தட்டம்மை. அது தட்டம்மை. அடுத்து 1.5 வயசு இருக்கப்போ நல்லா நடக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஊசியை போட்டு விட்டுருவாங்க. அதுவும் அதே தான், பழசு டிபிடி மற்றும் போலியோ. அடுத்து 15 மாதங்கள் முதல் 2 வருடங்கள். இது ஆப்ஷனல் தான். இது நமக்கு கவர்மெண்ட்டில் சில நேரம் போட மாட்டாங்க. 15 மாதத்துலேருந்து 2 வருடங்கள், 2 வயசுக்குள்ளே அல்லது 1.5 வயசு ஊசி தான் போடுவாங்க. இது நம்ம ஆப்ஷன் தான். ஸோ எம்எம்ஆர்னு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க, எம்எம்ஆரில் போய் போட்டுக்கலாம். அடுத்து 2 to 3 வருடங்கள். 2 to 3 அவங்க ஏபிஏ ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிஏபி 2 to 3 வயசில் டிஏபி 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளிகள். இதுதான் ஃபஸ்ட்டு 2ன்னு வந்திருக்கு. 2 ஏபின்னு 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளியில் போடுறது. அடுத்து 4 to 6 4 to 6 வயசுலாம் எங்கேயாவது ஓடி போய் விழுந்துட்டு வாரிட்டு வருவாங்க. ஸோ டிடி போடுவாங்க, போலியோ போடுவாங்க. இது 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டம். இது 2வது கூடுதல். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அடுத்து 10வது வருடம் 10 வயசு ஆன பிறகு அப்பையும் டிடி தான். அடுத்து ஃபுல்லாக அடி வாங்கிட்டே தான் வருவாங்க. இது டிடி, இது டிடி, இது டிடி டிஏபி, டிடி டிஏபி இது 2 ஒன்றா தான் வரும். இது 1வது ஊட்டம், இது 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டம். 10 வயசு 16 வயசு, 10 16 டிடின்னு 2மே வரும். அடுத்து பிசிஜினா பேசிலஸ், அது ஆல்ரெடி பார்த்தது தான். சினா கால்மெட், ஜினா குயிரின். இது கால்மெட்டே குயிரின் என்ற 2 ஃப்ரான்ஸ் நாட்டு ஊழியர்கள் 1908 to 21 வரை 13 ஆண்டுகள் கண்டுபிடிச்சி காசநோய் டிபி மருந்து இவ்வளோ 13 வருஷம் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே 2 லெட்டர் தான் இருக்குது. பட் 13 வர்ற மாதிரி 13 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க, 8லேருந்து 21 வரை. அடுத்து டிபிடி, இது
டிபிடி. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தது டிபிடி. ஸோ டிபிடி அப்படின்றது 3 நோயோட தடுப்பு, கூட்டு தடுப்பு மருந்து அப்படிம்பாங்க. டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், அடுத்து பெர்டூசிஸ், கக்குவான் இருமல், அப்புறம் டெட்டனஸ் போன்ற 3. டிப்தீரியாவும் டெட்டனஸும் கக்குவான் இருமலும் சேர்ந்துக்கிட்டே தான் வரும். இதுவும் டி, கக்குவான் இருமல் இது கூட சேர்ந்தே தான் வரும். இது ஒரு பழைய கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க, எந்த 3 இது ஒரே கூட்டு மருந்தாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிபிடின்னு சொல்லணும். டிப்தீரியா, பெர்டூசிஸ், கக்குவான் இருமல், டெட்டனஸ். அடுத்து எம்எம்ஆர்னா பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, ரூபனலா தடுப்பு மருந்துகள். அடுத்து டிடி அப்படின்னா ரெட்டை ஆன்டிஜன்கள். டிடி ரெட்டை ஆன்டிஜன்கள் இல்லை ஒருங்கிணைந்த ஆன்டிஜன்றாங்க. இது டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், டெட்டனஸ். டிடி 2 டி இருக்குல்ல, டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், டெட்டனஸ்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து டிடி டெட்டனஸ் டாக்ஸாய்டு. டீன்னு பெரிய டாக்ஸைடு, இது ஆல்ரெடி பார்த்துதான். டெட்டனஸ் டாக்ஸைடு, டெட்டனஸ் பாக்டீரியாவின் நச்சு. டிஏபி டிஏபி இதுனா ஏபி படிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வயசில் பார்த்தோம்? 2 to 3 வருஷத்தில் ஏபி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிஏபின்னு பார்த்தோம் இல்லையா? இது டி ஃபார் டைஃபாய்டு. இது பேராடைஃபி ஏ, பேராடைஃபி பி, எல்லாமே இந்த டைஃபாய்டு மாதிரி தான். டைஃபாய்டு, பேராடைஃபி ஏ, பேராடைஃபி பி இதுக்கான தடுப்பு மருந்து. அடுத்து பாக்டீரியா, ஒரு செல்லாலான ப்ரோகேரியோட்டிக் உயிரினம். இது நன்கு வரையறுக்கப்படாத உட்கருதெலாம் இருக்குது. அடுத்து யூகேரியோட்டிக் ஒரு செல் உடையது ஈஸ்ட், பல செல் உடையது பென்சிலியம் அகாரிகஸ். இது பூஞ்சைகளில் யூகேரியோட்டிக் குழுக்கள் ஆகும். இது பூஞ்சைனாலே யூகேரியோட்டிக் குழுக்கள். ஒரு செல் உடையதுன்னா அது ஈஸ்ட்டு, பல செல் உடையதுன்னா பென்சிலியம் அகாரிகஸ். அடுத்து காசநோய், கக்குவான் இருமல், டிப்தீரியா, சின்னம்மை, பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, இன்ஃப்ளூயன்ஸா போன்றவர்கள், காற்று வழி பரவும் நோய்கள், வாந்தி, பேதி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் நீரினால் பரவக்கூடியது. மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இதெல்லாம் கொசு மூலமாக பரவக்கூடியது. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல்லாம் விலங்குகள் மூலமாக பரவக்கூடியது. மேகவிட்டை நோய், கொனேரியா, பிறப்புறுப்பு பாலுண்ணி, அடுத்து பிறப்புறுப்பில் அக்கி, கிரந்தி நோய், எய்ட்ஸ் இதெல்லாம் பாலினம் மூலம் பரவக்கூடிய நோய்கள். காற்றினால் பரவக்கூடியது எது அப்படின்னா டிபி. மறைவிடத்தில் நோய் பண்ணால் கடத்திகள் மூலம் பரவுறது. டிப்தீரியானா தொண்டை அடைப்பான். அடுத்து காச நோயினால் பாதிக்கப்பட்ட முதன்மை இருப்பு எதுனா நுரையீரல். மூக்கின் வழியாக நுரையீரலை அடையும். மஞ்சள் காமாலை கல்லீரல் பாதிப்பினால. குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோமைசிட்டிஸ் வாய் மற்றும் வைரஸ் எது வழியாக நுழையுது அப்படின்னா வாய் மற்றும் மூக்கு. நமக்கு போலியோ ட்ராப்ஸும் இதில் தான் விடுவாங்க, வாயில் தான் விடுவாங்க. ஸோ வாய் மற்றும் மூக்கு பிரச்சனை வந்தாலும் அதுதான், இதுவும் வாயில் தான், வாய் மூக்கு நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து கெட்டழிக்கும் பாக்டீரியங்கள் கரிம பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அம்மோனியாவாக அடுத்து டைஃபாய்டு காய்ச்சல் சால்மனெல்லா டைஃபி. H1N1னா பன்றி காய்ச்சல். டெங்கு மற்றும் வைரஸ் நோய்கள் ஏற்படுவதற்கு எது காரணம்? டெங்குன்னு சொன்னோம் இல்லையா? ஏடிஎஸ் மற்றும் ஏடிஎஸ் ஈஜிப்டி. டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு எது கடத்தியாக செயல்படுது அப்படின்னா A to Z. டெங்குன்னு அடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? A to Z, ADS ஈஜிப்டி அப்படின்னு ஞாபகம். அடுத்து பிசிஜி தடுப்பூசி காசநோய்க்கு டிபி, பிசிஜி. அடுத்து காலரான விப்ரியோ காலரி. மலேரியாவுக்கு மலேரியா கொசு பிளாஸ்டிக்கில் புரோட்டா வச்சு சாப்பிடும்போது கொசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் பிளாஸ்டர். ஓஆர்எஸ்னால் ஓரல் சொல்யூஷன். இது எல்லாமே நமக்கு தெரியும். பிசிஜினா இதுவும் பார்த்தோம். டிபிடினா டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். டிப்தீரியா, பெர்டூசிஸ், டெட்டனஸ். அடுத்து ரைசோபியம் பருப்பு வகை தாவரங்களில் வேறு மூச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துவதோடு தொடர்புடையது. தொற்றாத. அடுத்து 1796 ஜெனரேட்டர் போட்டுக்கிட்டே தடுப்பு மருந்து போடுவாங்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் ஏ காட்டிலும் அபாயகரமானது. ஆமாம். அடுத்து பன்றி காய்ச்சல்னால் H1N1. பிறப்புறுப்பு பாலுண்ணிகள் அப்படின்னா பாப்பிலோனா வைரஸ். எய்ட்ஸ்னா HIV. காசநோய்னா டிபி. ஸோ மைக்கோ பாக்டீரியம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.